தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை காப்பாற்ற பாஜகவிடம் உதவி கேட்டார், பாஜக கைவிரித்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு பிறகு அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அவருடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல் அதிமுகவினர் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டனர். 35% அதிமுக தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். தற்பொழுது உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் கூட கிடையாது, பூத் ஏஜென்ட் கூட கிடையாது, கட்சி வேலை பார்க்க கூட ஆள் கிடையாது, கொடிகட்ட கூட தொண்டர்கள் கிடையாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்க எஸ்பி வேலுமணி தயாராகி வருகிறார். அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வேலுமணிக்கு ஆதரவாக உள்ளனர். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தனது பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்ற உதவி கேட்பதற்காக பலமுறை தொடர்பு கொண்டார், முடியவில்லை. இறுதியாக ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அமித்ஷாவை சந்தித்தார். அமித்ஷா கைவிரித்து விட்டதாக கூறப்படுகிறது. எஸ்பி வேலுமணி தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை பிடுங்க பார்க்கிறார். தனக்கு உதவி செய்யுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கெஞ்சி கேட்டுள்ளார். ஆனால் அமித்ஷாவோ, அது உங்கள் கட்சி உள் விவகாரம், அதில் நாங்கள் தலையிட முடியாது, உங்கள் கட்சி உள் விவகாரத்தை நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது பொதுச் செயலாளர் பதவியை தக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் கட்சியின் நிலைமையோ வேறு. பெரும்பாலான தொண்டர்கள் அவர் பதவி விலக வேண்டும் என்று விரும்புகின்றனர். எஸ்பி வேலுமணியின் கை ஓங்குகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் கைவிரித்து விட்டதால் எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆகி உள்ளார். ஆகஸ்ட் மாத இறுதியில், அதாவது இந்த மாத இறுதியில் எஸ்பி வேலுமணி அதிமுகவின் புதிய பொதுச் செயலாளர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.